திரு கோவி மணிசேகரன் அவர்களின் செம்பியன் செல்வி. வண்ணச்சேவல் வாய் திறந்தது, சென்னிக்கதிரோன் வான் திறந்தான், உலகம் விழித்தது, மக்களும் விழித்தனர். கலிங்கம் நோக்கி செல்ல இருந்த படைத்திரள் காஞ்சியை சூழ்ந்திருந்தது. காஞ்சி அரண்மனையின் முகப்பில் திரிபுவன சக்கரவர்த்தி அருகே அமைதியே உருவானவர் போர் ஆசனத்தில் அமர்ந்திருக்க, அவரைச் சுற்றிலும் அரசாங்க அலுவலர்களும் பல சிற்றரசர்களும் நின்று கொண்டிருந்தனர். எதிர்ப்புறத்தில் இளவரசன் விக்ரம சோழன் வட்டுடை அணிந்து போர்முகம் நோக்கி புறப்பட ஆயத்தமாய் நின்றிருந்தான். அவனுடைய முகத்தில் வெறி கோலம் அலங்கோதி கொண்டு இருந்தது. தந்தை ஏன் இப்படி போர் நேரத்தில் எந்த ஒரு பரபரப்பும் இல்லாமல் மாறுதலாக காணப்படுகின்றார்? ஒருவேளை தான் செருக்களம் நோக்கி செல்லுவது அவருக்கு பிடிக்காமல் இருக்கலாமோ? இந்த நேரத்தில் தன்னை தவிர வேறு யார் படைக்கு தலைமை தாங்க முடியும்? இப்படி குரல்கள் பல அவனுடைய உள்ளத்தில் ஓயாமல் கேட்டுக்கொண்டிருந்தன. இளவரசனுக்கு சற்று தொலைவில் வானலாவிய புலிக்கொடி ஒன்றை பிடித்து கொண்டிருந்தான் ஒரு வீரன். அவனுக்கு அருகே இருவர் அடலேறு போல் வந்து கொண்டு நின்று கொண்டிருந்தனர். அவர்களுடைய முகத்தில் தெம்பில்லை என்பது மட்டும் தெளிவாக தெரிய வந்தது. அவர்களுள் ஒருவர் தஞ்சை கோட்டை தளபதி வான்கோவராயர் பஞ்சநதிவாணர், மற்றொருவர் கருணாகரனின் நண்பன் முடிகொண்ட சோழன். சோழ மன்னர் அமைதியாகவே அமர்ந்திருந்தார். அதற்கு காரணம், சோழ பிராட்டியார் தியாகவல்லி தேவியார் ஆலம் சுற்றி வழி கூட்ட வருவார் என்று காத்து கொண்டு இருந்ததுதான். தியாகவல்லி தேவியாரோ அரண்மனைக்குள் மனக்கலக்கமுடன் கருணாகரனையும் தம்முடைய தமைக்கையார் மதுராந்தகி தேவியாரின் மனநிலையும் எண்ணி எண்ணி வருந்தி கொண்டிருந்தார். அந்த வருத்தத்தில் பங்கு கொண்டு பதுமை போல் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தாள் இளவரசி அம்மங்கை. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைத்துவிட்டது என்ற எண்ணத்தில் மூழ்கியிருந்தார் சோழதேவர். என்றாலும் அவர் அடிக்கடி தலையை அசைத்து கொண்டே இருந்தது பலருக்கு புரியாமலேயே இருந்தது. நேரம் அதிகரித்து கொண்டே இருந்தது. அமைச்சர் நாராயணப்பட்டர் நிலைமையை சரிக்கட்ட எண்ணி ஓரடி முன்னே எடுத்து வைத்து மன்னரின் அருகே வந்து நின்றார். சோழதேவா, நேரம் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. நமது மாதண்ட நாகரை பற்றி தகவல் அறியாமல் இதுவரை இருந்து வருகிறேன். இளவரசர் போருக்கு புறப்படுவதைக் கண்டால் ஏதோ தவறு நிகழ்ந்திருப்பதாக ஊகிக்கின்றேன். மேலும் புலவர் காலதேவரையும் இந்த இடத்தில் காணோம். காரணத்தை தெரிவித்தால் உடனே ஆக வேண்டியதை கவனிக்கலாம். அமைச்சர் இவ்வாறு கூறியதும் சக்கரவர்த்தி குறும்பு புன்னகையுடன் மெதுவாக தலையை நிமிர்ந்து, அமைச்சரே, மாதண்ட நாயகன் கருணாகரனை இரவிலிருந்து இந்த நேரம் வரை காணோம். அவன் எதிரிகளின் பால் சேர்ந்து விட்டதாக பொய் வதந்தியும் கூறப்படுகின்றது. விக்கிரமனோ அருள்மொழிக்கும் கருணாகரனுக்கும் ஏதோ பூசல் நடந்ததாக கேள்விப்பட்டேன் என்கின்றான். இது எவ்வளவு தூரத்திற்கு உண்மையோ? இன்னொன்று என்னவென்றால், கருணாகரன் எந்த நேரம் முதல் காணோமோ அது முதல் இளையதேவி அருள்மொழியும் காணப்படவில்லை. வெள்ளி முளைக்கும் வேளையில் அருள்மொழி குதிரையுடன் உத்திரமேலூர் பார்த்ததாக செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது என்று சோழர் தம்மை வெறுத்து கூறினார். இளவரசனின் முகம் மாறுதல் கண்டது. அருள்மொழியை பற்றிய தகவல் அவனை ஒரு உலுக்கு உலுக்கியது என்றாலும் உடனே அவன் அதை காட்டிக்கொள்ளவில்லை. அமைச்சர் நாராயணப்பட்டர் மன்னனை நோக்கி பணிவான பார்வையுடன், திரிபுவன சக்கரவர்த்தி, அப்படியென்றால் இளவரசர் படைத்தலைமையை தாங்குகின்றாரா என்று கேட்டான். ஆம் ஆம், நான் தான் அவ்வாறான ஏற்பாட்டை செய்தேன் என்று மென்று விழுங்கி கூறினார். அப்படியென்றால் போர் முரசம் முழங்கலாமே, நேரம் அதிகரிக்கின்றது. ஓஹோ, அப்படியென்றால் போர் முரசம் முழங்கட்டும், படைகள் புறப்படலாம். மன்னர் பிரான் இவ்வாறாக உத்தரவிட்டதும் போர் முரசு முழங்கியது. போர் முறையின் ஒலியை கேட்ட வீரர்கள் வானலாவு வெற்றி குரலை எழுப்பினர். அதைத் தொடர்ந்து பம்பை பம் பம் என்று ஒலித்தது. பணிலங்கள் ஜெய ஜெய என்று முழங்கின. முருடு முர்முர் என்று முழக்கமிட்டது. கரடியை கரடி போல் கதைத்தது. அந்தரி சுந்தரம் பேசிற்று. திட்டையும் தடாரியும் திக்கெட்டும் முழங்கின. எக்காலமும் கொம்பும் எக்காலமிட்டன. வருத்தத்தை வெளியே காட்டிக்கொள்ளாமல் தனது ஊனமுழுதடையால் தியாகவல்லி தேவியார் தம்முடைய மகனுக்கென்று கண்ணீரு கழித்து ஆலத்தட்டை சுமதிரியிடம் கொடுத்துவிட்டு வேகமாக உள்ளே சென்று விட்டார். அவருடைய முகத்தை கண்ட மன்னர் பிரானுக்கு மனக்கவலை உண்டானது. அமைச்சருக்கு கண்ணீர் தேங்கியது. விக்கிரம சோழனுக்கு மட்டும் சினம் கொந்தளித்தது. தாயின் மாறுதல் அவனுக்கு வெறுப்பை உண்டு பண்ணியது.
தன்னுடைய தாயாக இருந்திருந்தால் 4 நல்ல சொற்களை கூறி வழி அனுப்பியிருக்க மாட்டாளா என்று புழுங்கினான். படைகள் புறப்பட்டன. வேழ அம்பாரியில் இளவரசன் விக்ரம சோழன் வீற்றிருக்க, இடதுபுறம் பஞ்சநதி வாணரும் முடிகொண்ட சோழனும் பரிமீது அமர்ந்து செல்ல, பின்னே பல்லவராயர் தேரை செலுத்தி கொண்டு சென்றார். எங்கும் புலிக்கொடிகள் பட்டொளி வீசி படபடத்தன. பெரும் கடல் போன்ற சோழப்படைகள் வடக்கு நோக்கி செல்வதை பார்த்த சோழ மன்னர் குலோத்துங்கர் குறுநகையுடன் பார்த்து கொண்டே நின்றிருந்தார். பகல் கரைந்து கொண்டே இருந்தது. படைப்பெருங்கடலும் பாலாற்றங்கரையே நெருங்கியது. வேழத்தின் மீது வீறு கொண்டு அமர்ந்திருந்த இளவரசன் விக்ரம சோழன் தொலைவில் ஒரு வீரன் சமிக்கையால் ஏதோ கூறுவதை கவனித்தான். உடனே அவனை அருகே அழைத்தான். அவனும் பயந்தவனும் அருகே வந்து காதோடு காதாக ஏதோ சொன்னான். அடுத்து இளவரசன் வேழத்தின் மீதிருந்து திடீரென குதித்து பின்னே வந்து கொண்டிருந்த தேர்ப்படையை நெருங்கி தனக்கென தனியாக கொண்டு வரப்பட்ட அரசு தேரில் ஏறி அமர்ந்தான். மறுகணம் பஞ்சநதி வாணனை நோக்கி, தஞ்சை தளபதி படையை பாலாற்றங்கரையை தாண்ட விடாதீர்கள், இதோ வந்து விடுகின்றேன் என்று கூறி தேரை செலுத்தலானான். மறைமுகச் செய்தி கூறிய வீரனும் உடனே குதிரையை செலுத்தி கொண்டு வந்தான். இருவரும் படைகளினூடே புகுந்து வாயுவேக மனோவேகமாக பறந்தனர். பாலாற்றங்கரைக்கு கால் காது தூரத்தில் பல்லவர் காலத்து இடிந்த கோவிலுக்குள்ளிருந்து 2 உருவங்கள் குதிரைகளின் குளம்படி ஓசை கேட்டு எட்டி பார்த்தன. அதற்குள் விக்ரம சோழன் கோயிலை நெருங்கி தேரை விட்டு கீழே இறங்கினான். அவனுடைய கண்கள் கோயிலின் வாயிலை நோக்கின. அடுத்த சில கணங்கள் தம்மை மறந்தன. இளவரசன் உணர்ச்சி பெருக்கால் இளவேணி என்று அழைத்தான். இளவேணியும் இளவரசே என்றாள். அவளுடைய குரல் கரகரத்தது. கண்களில் நீர் தாரை தாரையாக வழிந்தது. மார்பு விம்மி அடங்கியது. இத்தனையும் அடக்க முடியாமல் கோவென கதறிவிட்டாள். அவளை அணைத்து கொண்ட இளவரசன், இளவேணி, என்ன நடந்து விட்டது? ஏன் இப்படி கதறுகிறாய்? இரவு உன்னுடைய வீட்டுக்கு ஓடோடி வந்தேன் விடை பெற. ஆனால் உன்னை காணவில்லை. போர்முகம் என் போன்ற மன்னர் புதல்வர்களை எதிர்பார்ப்பது தானே என்னை அடைய இருக்கும் நீ போருக்கு அஞ்சலாமா? வீர தமிழ் குடிமகளான நீ எனக்காக அல்லவா வீர சொற்கள் கூறி படைமுகம் நோக்கி வழிகாட்ட வேண்டும் என்று மூச்சு விடாமல் கூறி நிறுத்தினான். இந்த சமயத்தில் உடன் வந்த வீரன் மறைவான இடத்திற்கு சென்று விட்டான். இளவரசி, என்னுடைய அழுகை தாங்கள் கூறியவைகளுக்காக அன்று. நான் உண்மையில் தாங்கள் நினைப்பது போல் ஒரு எளிமையான குடிமகள் அல்ல. அரச மரபினள்தான். எனக்கும் படைமுகத்தை பற்றி தெரியும். விக்ரம சோழனுக்கு தூக்கி வாரி போட்டது. வியப்பு அடையாதீர்கள் இளவரசி. நான் தங்களுடைய காதலி மட்டுமல்ல, மன்னர் குலோத்துங்க சோழரை ஒப்புக்கொண்ட சோழகுல மருமகள். விக்ரம சோழனுக்கு மேலும் இது வியப்பை அளித்தது. இளவேணி சக்கரவர்த்தி ஒப்புக்கொண்ட மருமகளா? போருக்கு புறப்பட்டு போகும் வேளையில் ஏதேதோ புதிதான புதிரை கிளப்பி விடுகின்றாயே. உங்களுக்கு இது புதிராகத்தான் தெரியும். ஏனென்றால் சிறு குற்றமறியா உங்கள் மாதண்ட நாயகரை சிறையில் அடைத்துவிட்டு கலிங்கம் நோக்கி புறப்பட்டிருப்பீர்களா? இந்த முறை விக்ரம சோழனுக்கு மயக்கமே உண்டாகிவிடும் போல் இருந்தது. இளவேணி, என்னை சந்தித்து வழிகூட்ட வந்தாயா? நிந்தித்து நிம்மதியை குலைக்க வந்தாயா? இத்தனை நாள் பழகியதற்கு என்னை நன்றாகவே நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் சோழர் குலத்தையே தரைமட்டமாக்க புறப்பட்ட அருள்மொழி நங்கை, பொறுத்து கொள்க. இளைய தேவியை தாங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றீர்களே, அதற்காகத்தான் நான் வருந்துகிறேன். இனிமேல் தாங்கள் இளைய தேவியை எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும்? நேற்றைய இரவிலிருந்து அந்த அம்மையார் மறைந்து விட்டார்களாமே. இளவரசன் திருதிருவன விழித்தான். இதே செய்தியை படை புறப்படும் முன்னர் மன்னர் பிரான் அமைச்சரிடம் கூறியதை நினைத்து கொண்டான். இத்தனையும் இவளுக்கு எப்படி தெரியும்? இளவேணி, இன்று உன்னுடைய நடவடிக்கை என்னை திகைக்க வைக்கிறது. இவையெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னது? முதலில் நீ யார்? நீயும் போதும் இளையதேவியை போன்று மாயக்காரியா என்று மட்டும் கேட்டுவிடப் போகிறீர்கள். நீ யார் என்று கேட்டீர்களே, அத்துடன் நிறுத்தி இருக்கலாம். நான் யார், என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று குறிப்பிட்டதில் தவறில்லை இளவரசி. நான் சோழர் குலத்து நாற்றிசை மாதண்ட நாயகரின் உடன் பிறந்த தங்கை. போதுமா? இளவேணி, ஐயா, நான் என்னை காரணமாகத்தான் மறைத்தேன். இப்பொழுதும் காரணமாகத்தான் வெளியிடுகின்றேன். காரணம், தங்கள் தந்தையார் சோழர் குலத்து சக்கரவர்த்தி. ஏன், என்னுடைய மாமனார். இளவேணி, ஆம், அன்று மறைத்ததும் அவர்தான். இன்று வெளியிடும்படி கூறியதும் அவர்தான். குமார சக்கரவர்த்தி, நேற்று இரவு நடந்தவற்றை நான் அறிவேன். இளையதேவி தங்களை நன்றாக பயன்படுத்தி கொண்டாள்.
அதன் விளைவு என்னுடைய தமையன் எந்த சோழர் குலத்து நன்றிக்கு கடமைப்பட்டாரோ அந்த நன்றியின் நாயகன் தங்கள் திருக்கரத்தால் சிறைப்பட்டதையும் நான் அறிவேன். இளவேணி, என்னை கொல்லாதே, அதைவிட எதையும் சொல்லாதே என்று சொல்லுங்கள். ஏனென்றால் எங்களை கொன்றவர் தாங்கள்தாம். இல்லை இல்லை, அது சரி, சொல்ல வேண்டியதெல்லாம் சுருக்கமாகச் சொல். ஐயா, சொல்வதற்குத்தான் நான் வந்திருக்கிறேன். போருக்கு செல்லும் முன் தங்களுடைய தவறை சுட்டிக்காட்டி தகுந்த காரணம் கேட்கத்தான் நான் இங்கு வந்தேன். இளைய தேவி மன்னரையே மயக்கி தங்களுக்கு தம் வயிற்றில் பிறக்கும் சந்ததிக்கும் பட்டம் அளிக்க வேண்டும் என்று சாசனம் எழுதி வாங்கி கொண்டதையும் அந்த சாசனம் கலிங்கம் நோக்கி சென்றதையும் அதை தடுத்து பிடுங்கி வர முயன்ற பொழுது பல இன்னல்களுக்கு ஆளான என்னுடைய தமையனை பற்றியும் கூறத்தான் வந்தேன். சாசனம் அப்படியும் தப்பிவிட்டது. தாங்கள்தான் கலிங்கம் நோக்கி செல்கின்றீர்களே, அதை கைப்பற்றி கொண்டு வாருங்கள் என்று எச்சரிக்க வந்தேன். இளவேணி, நீ கூறுவதெல்லாம் உண்மைதானா? இந்த சமயத்தில் 100க்கு 100 உண்மை என்று கூறிய குரல் கேட்டு இருவரும் திரும்ப காலதேவ புலவர் கோயிலிலிருந்து வெளிப்பட்டார். காலதேவரை கண்ட இளவரசன் அவரை வணங்கி, அடியேன் இந்த முன் சிந்தனையற்றனை பொறுத்தருளுங்கள் என்றான். பொறுத்தருள்வதில் புண்ணியமில்லை, இனி நடக்க வேண்டியதை முடிவு செய்யுங்கள் என்றார் அவர். முடிவு கட்டுவதென? இப்போருக்கு தலைமை தாங்கக்கூடிய அருகதை என்னை விட்டு நழுவி விட்டது. கருணாகரன் தான் கலிங்க வெற்றிக்கு காண வீரன். உடனே புறப்படுங்கள், மற்றவற்றை வழியில் பேசிக்கொள்வோம். இப்படி கூறிய விக்ரம சோழன் தன்னுடன் வந்த வீரனை அழைத்து காதில் ஏதோ முணுமுணுத்தான். வீரன் குதிரையை தட்டிவிட்டு பாலாற்றங்கரையை நோக்கி பறக்க மூவரும் காஞ்சியை நோக்கி தேரில் விரைந்தனர். இருள் சூழ்ந்த இன்னல் இரவு உச்சியை நெருங்கிக் கொண்டிருந்தது. விக்ரம சோழனும் புனைவிடமும் தாங்கி காஞ்சி அரண்மனையை நாடினான். மரங்கள் அடர்ந்த மதிர்புறத்திற்கு சென்று குதிரையை மரத்தின் வேரில் கட்டிவிட்டு அடுத்த மரக்கிளையில் தாவி மேலே ஏறி மதிலை எட்டி பிடித்தான். உட்புறத்தில் காவலர்கள் என்ன நிலையில் இருக்கின்றனர் என்பதை காண கண்ணோட்டம் செலுத்த இருவர் மூவரென ஆங்காங்கு உலவிக் கொண்டிருந்தனர். காலதேவர் உதவியால் காஞ்சிக்கோட்டைக்குள் புனைவடிவும் தாங்கி நுழைந்து விட்டேன். ஆனால் அரண்மனைக்குள் செல்ல அவருடைய உதவி பயன்படாதாயிற்றே. மேலும் நடுநிசி இரவு புனை வடிவம் எப்படியும் அரண்மனைக்குள் சென்று சுரங்க வழியை பாதாள சிறைக்கூடத்தை அடைந்தே தீர வேண்டும். கருணாகரனை தழுவி வருத்தத்தை தெரிவிக்க வேண்டும். ஏன், அந்த சிறையில் ஒரு நாள் நானும் இருந்தே தீர வேண்டும். கருணாகரன் தான் எத்தனை பொறுமையாக என்னிடம் சிறைப்பட்டார். சச்ச, இதுவரை அவரை எவ்வளவு தவறாக கருதிவிட்டேன். பரவாயில்லை, அதற்கு கழுவாயாக இன்று இரவு நான் சிறையில் இருப்பேன். இத்தனையும் அறிந்து அமைதியாகவே காரியத்தை சாதித்து முடிவில் என்னிடம் எவ்வாறு தந்தையார் ஏமாந்திருக்க முடியும்? ஒருவேளை இதுவும் ஒரு அரச தந்திரமாக இருக்குமோ? விக்ரம சோழன் இவ்வாறு சிந்தித்த வண்ணம் இருக்கும் பொழுது சரியான வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது மிக உயரமான அந்த மதில் மீதிருந்து துளியும் அச்சமில்லாமல் உட்புறத்தில் குதித்து எழுந்து ஒரு ஒதுக்கத்தில் மறைந்து நின்றான். அங்கிருந்து திறமையாக வடக்கு வாயில் கதவை திறந்து கொண்டு அரண்மனைக்குள் நுழைந்தான். அரண்மனை அமைதியில் ஆழ்ந்திருந்தது. இனிமேல் சுரங்க வாயிலை எப்படி அடைவது என்பது பற்றி சிந்தித்தான். நேரே சிறைக்கூடம் சென்றிருந்தால் பாதாள சிறைக்கு மிக சுலபமாக போய்விடலாம். ஆனால் புனை வடிவம் தாங்கிச் செல்வதால் எப்படி நிறைவேறும்? எதற்காக இந்த வடிவம் புனைய வேண்டும்? உண்மை உருவில் சென்றால் எத்தனை சுலபமாக காரியத்தை நிறைவேற்றியே இருக்கலாம். ஆனால் இளவரசரானால் அப்பொழுது அது முடியாத காரியம். ஏனென்றால் போருக்கு புறப்பட்டவன் திடீரென தோற்றமளித்தால் அரண்மனை குழப்பத்தில் ஆழ்ந்துவிடும். மேலும் முன்வைத்த காலை பின்வைக்கத்தக்க நிறைமொழி கூறும் நிலையில் அவன் இல்லை. ஆகவே மறைவான செயலை நிறைவேற்றிவிட்டு பிறகு தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளலாம் என்றிருந்தான். அரண்மனை கூடத்தில் எங்கோ ஒரு மூலையில் விளக்கொலி மங்கலாக எரிந்து கொண்டிருந்தது. ஒரு ஓரமாகவே மெல்ல நடந்து உள்ளே நுழைந்தான். அந்த சமயம் ஒரு சாளரம் குறுக்கிட்டது. அந்த கதவில் 2 சிறு துவாரங்கள் இருந்தன. அதன் வழியாக கவனிக்கலாம் என்று நெருங்கி தன்னுடைய கண்களை அப்போது 2 கூரிய உருட்டு விழிகள் அவனை உற்று நோக்கியது போல் தென்படவே திடுக்கிட்டு விட்டான். அடுத்த கணம் அந்த கொள்ளிக்கண்கள் எங்கோ மறைந்தது போன்று உணர்ந்தான். இது உண்மையா, வெறும் உணர்வா? விக்ரம சோழன் விளங்காமல் விழிக்க மேற்கொண்டு நின்று சிந்திக்க நேரமில்லாததால் மீண்டும் சுவர் ஓரமாகவே தெற்கு வாயிலை நோக்கி சென்றான். அவனுடைய நினைவு
தன்னை சாரளத்து துவாரத்து வழியாக நோக்கியவை கண்களா அல்லது வெறும் உணர்வா என்று புரியாமல் சுழலலாயிற்று. தெற்கு வாசற்படையை அடைந்த இளவரசன் கதவுகளை மெல்ல திறந்து எட்டி பார்த்தான். அங்கே ஒரு நீண்ட நிழல் குறுக்கிட்டு மறைந்தது. அந்த நிழல் மனித நிழலா? கதவை திறந்த பொழுது குறுக்கிட்ட நிழலாக இருக்கும். வெளியே வந்தவன் நேரே சுரங்கச் சுவரை அண்டினான். சுற்றிலும் முற்றிலும் கவனித்தான். ஒருவரையும் காணோம். சுவரின் சிறு மாடத்தை திறந்து அதிலிருந்த நந்தி சிலையை திருப்பி சுரங்கம் கர்ரென்று திறந்தது. அந்த ஓசை அவனை என்னவோ செய்தது. மீண்டும் திரும்பி பார்த்தான். அவனுடைய கண்களுக்கு நேரே மதில் சுவர் பட்டவர்த்தனமாக தெரிந்தது. அந்த சுவரின் மேல் ஒரு பீதாம்பரம் தெரிந்தது. உடனே அது வெளிப்புறத்தில் இழுக்கப்பட்டு மறைந்தும் போனது. விக்ரமனுடைய மனதில் இனம் புரியா ஐயம் எழுந்தது. என்றாலும் சுரங்கத்துக்குள் நுழைந்தான். சுரங்கம் மூடிக்கொண்டது. அவன் நினைத்தது போல் சுரங்கத்துக்குள் பயங்கரம் எதுவும் நிகழவில்லை. தட்டுத்தடுமாறி இருளில் வழியை கண்டு மறுமுனைக்கு வந்து சேர்ந்தான். சிறைச்சாலையை அடைந்த விக்ரமன் நேரே பாதாள சிறைக்கூடத்திற்கு பதுங்கியவாறே விரைந்த அவனுடைய முயற்சியை கடைசி வரை வெற்றி தந்தது. இந்த வெற்றியின் முடிவில் பெறப்போகும் நிகழ்ச்சி தோல்விக்குத்தானே. சிறைக்கூடத்தின் 2ஆம் வரியை தாண்டிய அவன் நேரே கருணாகரனை அடைத்த சிறைச்சாலைக்கு சென்றான். அங்கு கருணாகரனை காணவில்லை. சிறைச்சாலை வெறிச்சோடி கிடந்தது. ஆனால் சிறை கதவுகள் மட்டும் திறக்கப்பட்டிருந்தன. விக்ரமன் ஐயத்துடன் உள்ளே சென்றான். சுற்றி சுற்றி பார்த்தான். கருணாகரனை காணவில்லை. எப்படி தப்பி இருப்பான்? ஒருவேளை இதுவும் மன்னரின்... இந்த தீர்மானத்துடன் விக்ரம சோழன் வெளியே வர அங்கே அவன் கண்டது வியப்பால் விரிந்தது. சிறைக்கதவுகள் பூட்டப்பட்டிருந்தன. அவனுக்கு பகீர் என்றது. நடந்தது என்னவென்றே புரியவில்லை. இத்தனை விரைவில் யார் இந்த வேலையை செய்திருப்பார்கள்? விக்ரம சோழன் எவரையேனும் அழைக்கலாமா என்று எண்ணிய பொழுது தான் நினைத்து வந்தது முன்னது நிறைவேறவில்லை, பின்னது நிறைவேறிவிட்டது. எதற்கும் பொழுது விடியட்டும் என்று எண்ணி சிறை கம்பிகளை பற்றினான். இளம் ஞாயிறோன் கீழ்வானத்தை ஒப்பனை செய்து கொண்டிருக்க மீண்டும் காஞ்சி மாநகரை படைத்த கொலு வீராணிகளை தாங்கி ஒப்பனை செய்து கொண்டிருந்தது. நாத்திசை மாதண்ட நாயகன் கருணாகரனவேல் படைக்கு தலைமை தாங்க வெற்றுடை ஒப்பனை செய்து கொண்டு அரண்மனைக்குள் வாயிலை அடைந்தான். கருணாகரன் என்றதும் நேயர்கள் வியப்படைந்திருப்பர். நேயர்கள் அடைந்த விடைப்பை காட்டிலும் இளவரசன் அடைய போகும் வியப்புதான் எழுத்தில் அடங்காதது. அரண்மனை முகப்பில் இம்முறை முத்துப்பந்தல் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. எங்கும் செவ்வாழை மரங்களும் மரகத தோரணங்களும் காட்சி அளித்தன. அந்த அழகான அலங்காரத்தை பற்றி சுருங்க சொல்ல வேண்டுமானால் முந்தியதனே ஏற்பாட்டை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாக இருந்தது. நாலாவித சேனா சமுத்திரமும் நாற்புறமும் தாவி கலிங்கப்பூரின் வெற்றியை காட்டி நின்றது. மாமல்லபுரத்திலிருந்து வடக்கில் திருத்தணிகை வரை படை கடற்கரை புரண்டு இருந்தது. ஆகா, எவ்வளவு படைகள்! எத்தனை படைக்கருவிகளை சுமந்திருக்கும் பெரிய வண்டிகள்! இத்தனையும் முந்தைய நாள் எங்கே இருந்தன? முந்தைய நாள் சென்ற படை எதற்கு 2ஆம் நாள் ஆயத்தமாக இருக்கும்? இந்த படையின் காரணம் என்ன? இந்த படை தோற்கின் எந்த படைதான் வெற்றி காண முடியும் என்பதை எடுத்துக்காட்ட அன்றோ அமைந்திருக்கிறது இது. இந்த 2ஆம் நாள் படைப்பட்டாளம். இதனுடைய பெயர்தான் பரணிப்படையோ? ஆம், அன்றுதான் பரணி. பரணியில் பிறந்தவன் தரணியாழ்வான் என்ற மூதுரைக்கிணங்க பரணியில் தொடங்கி செல்லும் இந்த படை தரணிக்கே ஒரு எடுத்துக்காட்டான வெற்றியை தர இருக்கின்றதோ? முத்துப்பந்தலின் கீழ் மோகன சிரிப்புடன் திரிபுவன சக்கரவர்த்தி அபயர் குலோத்துங்க சோழர் அரச தோரணையில் வந்து அமர்ந்தார். முந்தைய தினப்படி ஆனால் சற்று பெருமிதத்துடன் மங்கள இசைக்கருவிகள் ஒலித்தன. மக்கள் சோழதேவரின் புரியாத இந்த செய்கையால் ஐயத்தின் தத்து பிள்ளைகளாயிருந்தாலும் ஒரு கணத்தில் உணர்ச்சி வசப்பட்டு எல்லாவற்றையும் மறந்து வெற்றி முழக்கமிட்டனர். மாதண்ட நாயகன் கருணாகரனை அண்ணாந்து பார்த்தார் சோழதேவர். கருணாகரனும் மகிழ்ச்சி கண்ணீருடன் அருகே வந்து நின்றான். அமைச்சர் நாராயணப்பட்டர் பலவற்றை அறிந்தும் சிலவற்றை அறியாமலும் காரியத்தில் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருந்தார். குலோத்துங்க சோழதேவர் அருகே வந்து அமர்ந்த கருணாகரனை உச்சி மோர்ந்து உணர்ச்சி துடிப்புடன் தோள்களை தழுவி மார்பில் அணிந்திருந்த கவசங்களை தொட்டு புலங்காகிதம் அடைந்தார். பிறகு, மகனே, இந்த உன்னுடைய பல்லவ மூதையர்கள் பார்ப்புகழும் வெற்றிகளை கண்ட வீரர்கள். நரசிம்ம பல்லவேந்திரர் இவ்வாளை கையாண்டதற்கு காரணம் சாசனம் சொல்லுகின்றது. அந்த பெரு வீரர் சிறு வயதில் வாதாபியை கொண்டு
புலிகேசியினை புறமுதுகு காட்டி ஓடச் செய்தது போல் நீயும் கலிங்கம் கொண்டு அனந்தவர்மனை புறமுதுகு காட்டச் செய். ஆனால் ஓடிவிட அனுமதிக்காதே. அவனை உன்னுடைய தேர்காலில் கட்டி இழுத்து கொண்டு வர வேண்டும். உன்னுடைய தாயார் உலகம் முழுதுடையாள் மதுராந்தகி தேவியாரின் மனத்தேர் இதோ இந்த வாழ் பலத்தாலும் வன்மைமிக்க உன்னுடைய தோள் பலத்தாலும் பவனி வரட்டும் என்று கூறி வாளை கையில் எடுத்தார். அவனிடம் கொடுத்தார். கருணாகரனும் தாளை பணிந்து பெற்ற வாளை இடுப்பில் அணிந்து கொண்டான். காஞ்சியே ஒலி முழக்கத்தில் மூழ்கி வானையும் வையத்தையும் திணற அடித்தது. இந்த பெரு முழக்கத்துகளுக்கு இடையில் 4 வீரர்கள் புடை வடிவம் பூண்டு சிறைக்குள் மறைமுகமான முறையில் அடைபட்டிருந்த இளவரசன் விக்கிரம சோழனை முத்துப்பந்தல் அருகே கொண்டு வந்து நிறுத்தினர். வாழ்நாளில் காணாத பெரும் கடலையும் பந்தல் அலங்காரங்களையும் கண்ட இளவரசனுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஒரே இரவில் நடந்த இந்த காரியம் வியப்பை அளித்தது. அதைவிட இதயம் நின்றுவிடும்படியான வியப்பு ஏற்பட்டது கருணாகரனை வற்றுடையின் கண்டபோது. தன்னை மறந்த விக்கிரம சோழன் 2 கரங்களையும் நீட்டிக்கொண்டு கருணாகரனை நோக்கி செல்ல முயன்றான். அப்பொழுது நில் விக்ரமா என்ற செருக்கார்ந்த குரல் கேட்டு திகைப்புடன் திரும்பினான். எல்லோரும் புனை வடிவத்தில் இருந்த விக்கிரம சோழனை நோக்கினர். சக்கரவர்த்தி இளவரசனை உற்று கவனித்தார். தாம் புரிந்து கொண்டதைக் கண்டுதான் விக்கிரமன் விழிக்கின்றான் என்பதையும் அறிந்து கொண்டார். விக்ரமா, விக்கிரமனாகச் சென்று கருணாகரனை ஆலிங்கனம் செய்ய விரும்பு, புனை வடிவத்தில் அல்ல. மன்னரின் இந்த மறுமொழி விக்கிரமனுடைய நெஞ்சில் பல தெளிவுகளை விளக்கியது. சிறையிலிருந்து அழைத்து வந்த வீரர்கள் விக்கிரமன் என தெரிய வரவே வணங்கி விலகினர். இதற்குள் செய்தி காட்டுத்தீ போல் மக்கள் குழாத்திலே பரவி பலருடைய குரல்களில் இருந்து ஆகாவையும் ஓகாவையும் எதிர்த்து கொண்டு வந்தன. ஒவ்வொருவருடைய முகமும் ஒவ்வொரு உணர்வு நிகழ்ச்சியை வெளிப்படுத்தியது. எல்லாம் தெரிந்த சக்கரவர்த்தியின் இப்படியான ஏற்பாட்டை நினைத்து கண்ணீர் மல்கினான் இளவரசன். இந்த முறை அவன் உள்ளத்தில் முதலிருந்த உணர்ச்சி நிலை மறைந்து அமைதி குடி புகுந்தது. புனை வடிவத்தை கலைத்து மெதுவாக கருணாகரனின் அருகே நெருங்கி ஆலிங்கனம் செய்து கொண்டான் விக்கிரமன். காலதேவர் அருகே இருந்த மலர்களை வாரி அவர்களின் மேல் தூவினார். மாதண்ட நாயகரே, இந்த அரியா கருணாகரன் அவனுடைய வாயை தன்னுடைய வலக்கரத்தால் பொத்தி, இளவரசி, எல்லாம் நன்மைக்குத்தான். தாங்கள் என்னை புரிந்து கொண்டீர்களே, அதுவே நான் பெற்ற பெரும் பேறு. இருவருடைய பேச்சை மேலும் வளரவிட எண்ணமில்லாதபடி சோழர் குலோத்துங்கர் தம்முடைய குமாரனை நோக்கி, விக்ரமா, இந்த முறையும் போருக்கு புறப்படுகின்றாயா என்றார். அவருடைய முகத்தில் குறுநகை. தந்தையே, முன்வைத்த காலை பின்வைத்து விட்டேன். மேலும் என்னிலும் பெரும் வீரரான நமது மாதண்ட நாயகர்தான் இப்பொழுது சேனா சமுத்திரத்திற்கு தலைமை தாங்கும் வன்மையை பெற்றிருக்கின்றாரே. எனவே அவரே சென்று வெற்றி மாலையுடன் திரும்பட்டும். விக்ரமா, நமது மாதண்ட நாயகர் வெற்றியுடன் திரும்பியதும் நம்முடைய சோழ நாடு அவருக்கு என்ன பரிசை வழங்க வேண்டும் என்பதை போர் முடிந்து வருவதற்குள் நீதான் தீர்மானிக்க வேண்டும் என்று கூறிவிட்டு மெல்ல மேல் மாடத்தை நோக்கினார். அங்கே அம்மங்கை அழகிய தோற்றத்துடன் காட்சியளித்தாள். இதனை கவனித்த காலதேவர், பண்டித சோழ பரணி நட்சத்திரம் பிறந்து 3 நாழிகை ஆகிவிட்டது. பரணி தலைவனும் படை கொண்டான். இனி படைகள் புறப்படலாம். நானும் தங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். கலிங்கப் போரில் நேரில் கண்ட பின்பு என்னுடைய காவியத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றார். மன்னரும் புன்னகையின் மூலம் விடை கொடுத்தார். மங்கள முரசங்கள் முழங்கின. சேனா சமுத்திரம் பொங்கி எழுந்தது. மக்கள் வியப்புடன் கண்கொள்ளா காட்சியை கண்டு களித்தனர். திசை 4ம் திணறின. படை கிளம்பி செல்லும் பொழுது தூளிப்படலம் எழுந்து வானை மறைத்தது. முத்துழைத்த பொன் முகப்படாம் அணிந்த யானையின் மீது அமர்ந்த மாதண்ட நாயகன் கருணாகரன் புலிக்கொடிக்கு வணக்கம் செலுத்திவிட்டு புறப்பட்டான். பக்கத்தில் காலதேவரும் அமர்ந்து விடை பெற்றார். பாலாற்றங்கரையை அடைந்ததும் எல்லா படைகளும் ஒன்று சேர்ந்து புறப்பட்டு சென்றன. வானகோவரையரும் முடிகுண்டானும் மகிழ்ச்சி கொண்டு கருணாகரனை வரவேற்று இருபுறத்திலும் இருவராக நின்று பரிகளை செலுத்தினர். எத்தனையோ இரவும் எத்தனையோ பகலுமாக பொன் முகரி, பழவாறு, கொல்லி, பெண்ணை, வயலாறு, மண்ணாறு, குற்றியாறு, கிருஷ்ணை, கோதாவரி, பம்பா நதி, கோதமை நதி முதலிய ஆறுகளையும் நதிகளையும் கடந்த சேனாசமுத்திரம் முடிவில் கலிங்கத்தை நெருங்கிக் கொண்டிருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.